அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று அதாவது செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஆவணி 29 சனிக்கிழமை, ஏகாதேசி திதி, உத்திராட நட்சத்திரம். சந்திராசிரமம் மிதுன ராசிக்காரங்களுக்கு உடையது. ராகு காலம் 9 to 10, யமகண்டம் மத்தியானம் 1 to 3 வரை. நல்ல நேரம் காலையில் 7:45 8:45 வரை, சாயங்காலம் 4:45 5:45 வரை. நீங்கள் அணிய வேண்டிய உடையின் நிறம் ப்ளூ அல்லது பிளாக், அதாவது போட வேண்டிய சர்ட் கலர். தவிர்க்க வேண்டியது வெள்ளை கலரு. சாப்பிட வேண்டியது கோதுமையில் பண்ணது, சப்பாத்தி, பூரி, கோதுமை ரவை உப்புமா, அந்த மாதிரி கோதுமை சம்மந்தப்பட்டது எதையும் சாப்பிட்டு கொள்ளலாம். இப்போது நம்ம திதி எந்தெந்த திதியில் பிறந்தால் என்ன பலன்கள் பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? இப்போது சதுர்த்தி என்று சொல்லப்படக்கூடிய 4ஆம் பிறையில் பிறந்தால் அவர் மந்திர தந்திரங்களில் நாட்டமுடையவராக இருப்பார். கடல் கடந்த பிரயாணம் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும், செய்வார். அதிக பொருள் ஈட்டுவார், காரிய சித்தி பெற்றவர். அடுத்து பஞ்சமி திதி, வேத ஆராய்ச்சிகளில் ஈடுபாடு உடையவராக இருப்பார். தெய்வ வழிபாட்டில் நம்பிக்கை உடையவர். அதே சமயம் நடத்தை பிசகு, சொல்லுறது ஒன்று செய்வார், செய்கிறது ஒன்று இருக்கும். ஊருக்கு தான் உபதேசம், மனத்துக்குள்ளே கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருந்துக்கிட்டு இருப்பார். எதிர்பாலார் மீது, அதாவது ஆப்போனண்ட்டு செக்ஸோடு, அதாவது ஆண்களாக இருந்தால் பெண்கள் மீதும், பெண்களாக இருந்தால் ஆண்கள் மீதும் அதிக ஈர்ப்பு உடையவராக இருப்பார். அடுத்து சஷ்டி திதி, அதாவது 6ஆம் பிறை. மெலிந்த தோற்றத்தை உடையவர், கொஞ்சம் முன்கோபக்காரராக இருப்பார். பணக்காரர் தான், செல்வந்தராகத்தான் இருப்பார். இவர்களிடம் முன்கோபம் இருந்தால் கூட பெரிய பெரிய மனிதர்களால் விரும்பி கொண்டாடப்படுபவர். அவர்கிட்ட புத்திபலம் இருந்துக்கிட்டு இருக்கு இல்லையா? அதனால் முன்கோபமாக இருந்தாலும் பெரிய பெரிய ஆட்கள்லாம் இவரோட யோசனைகளை கேட்கக்கூடியவர். அதனால் இவர் அவர்களுக்கு, பெரிய மனிதர்களுக்கு விரும்பப்படக்கூடியவராக இருப்பார். நல்ல ஐடியாவை கொடுக்கிறார். நண்பர்களே, இப்பொழுது ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்வோம். அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயன்படுமாயின் சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். பாருங்கள். மேசராசி, அதாவது அரசாங்க கவர்மெண்ட் அனுகூலம் உண்டாகிறது. மகன் அல்லது மகளுக்கு அரசாங்கத்தில் வேலை அல்லது மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைக்கிறது. தகப்பனாருக்கு பாடி ஹெல்த், அதாவது உடல்நிலை நன்றாகவே இருக்கிறது. ட்ரேடிங்கில் ஓரளவு லாபம் வருகிறது. மன நிம்மதி நன்றாக இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி, மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம். புதிய வீடு, மனை, வாகனம், நகை போன்றவற்றை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. எவ்வளவு செலவு வந்தாலும் பணத்தட்டுப்பாடுங்கிறது இல்லை, அதுக்கு தகுந்த மாதிரி இன்கம் வந்துடுது. மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு கூட நன்றாகவே இருக்கிறது. கணவன் மனைவி உறவு ஓகே, நன்றாகவே செல்கிறது. அடுத்து மிதுன ராசி, கவலைகள் குறைந்து ஓரளவு மன நிம்மதி உண்டாகிறது. எதிர்பாராத வகையில் பணம் வருகிறது. குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறப் போகிறது. மேலதிகாரிகளின், உங்களுக்கு சுப்பீரியர்ஸ் அதிகாரிகளின், அரசாங்க அதிகாரிகளின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. நிதானமாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்து கொள்ளுங்கள், நன்மையே நடக்கும். அடுத்து கடகராசி, வீண் அலைச்சலும் வீண் செலவுகளும் உண்டாகின்றன. ஆயினும் பணத்தட்டுப்பாடு ஏற்படுவதில்லை, எப்படியோ ரொட்டேட் ஆகிறது. வாக்குவாதம் செய்வதனால் சிலருடன் மனத்தாங்கல் உண்டாகிறது. பெற்றோர் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. மனைவியுடன் நல்ல விதமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து சிம்மராசி, அனாவசியமாக அந்த கோவப்பட்டு அதனால் நல்ல மனிதர்களுடன் விரோதம் ஏற்பட போகிறது. அதனால் பேசுகிறது கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேசுங்கள், நிதானமாக ஆலோசித்து பேசுங்கள். உடல்நிலையில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். நோய்கள் விலகி உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையக்கூடிய சமயம் இது. மாணவர்களுக்கு கல்வியில் ஈடுபாடு அதிகரிக்கிறது. அடுத்து கன்னிராசி,
செலவுகள் கட்டுக்கு அடங்காமல் செல்கின்றன. குடும்பத்தில் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால மருத்துவ செலவு ரொம்ப அதிகமாகிறது. கணவன் மனைவி உறவு கூட சொல்லிக்கிறபடி இல்லை. வெளியூர் பிரயாணத்தினால் மாத்திரம்தான் மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. அடுத்து துளாராசி. வாழ்க்கையில் அதாவது கோர்ட்டு கேஸ் கோர்ட்டு விவகாரங்கள் இருக்கு இல்லையா, அதில் இருந்ததென்றால் அதில் முதல் முறையாக வெற்றி கிடைக்கப் போகிறது. கோர்ட்டு கேட்டு வயசில் வாழ்க்கையில் முதல்ல வெற்றிங்கிறதை ருசிக்கப் போகிறீர்கள். பணவரவு நன்றாக இருக்கிறது. வேண்டாத செலவுகள் குறைகின்றன. குடும்பத்தில் எல்லாமே மகிழ்ச்சி தாண்டவம் அடைகிறது. ஸ்பெக்குலேஷன் ட்ரேடிங் லாபத்தை தான் தருகிறது. தெய்வ பக்தி ரொம்ப ஜாஸ்தியாகிட்டு போகுது. அடுத்து விருச்சிக ராசி. செய்தொழிலில் தடங்களும் வீண் அலைச்சலும் உண்டாகின்றன. ஆனால் தாமதமானாலும் எல்லா காரியங்களிலும் வெற்றியாகவே முடிகின்றன. குடும்பத்தில் சுப செலவு உண்டாகின்றது. சகோதரர் ஒருவர் மூலம் பணச்செலவு உண்டாகிறது. அடுத்து தனுசு ராசி. நல்ல பெயர் புகழ் உண்டாகிறது. நினைத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுகின்றன. பெற்றோர் உடல்நிலை நன்றாக இருக்கிறது. உத்தியோகத்தில் மனநிறைவும் முன்னேற்றமும் உண்டாகிறது. கோயில் உலகங்களுக்கு சென்று வர வாய்ப்பு வருகிறது. சென்று வாருங்கள், நன்மையை பயக்கும். அடுத்து மகர ராசி. தந்தையின் அதாவது அப்பாவோட ஹெல்த்து கொஞ்சம் டல்லாக இருந்துக்கிட்டு இருக்குது. உடம்பு கொஞ்சம் வீக் ஆகிட்டு வருது. சிறு சிறு விபத்துக்களுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஸோ வண்டி வாகனத்தை மெதுவாக செலுத்தவும். வீண் செலவு, அதனால் மனசில் கவலை, என்னடா இது காசு எவ்வளோ வந்தாலும் நிற்க மாட்டேங்கிற மாதிரி மனக்கவலை ஏற்படுகிறது. வெளியே எவ்வளவு பிரச்சனை இருந்தால் கூட வீட்டுக்கு வந்துட்டால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் உண்டாகின்றது. அடுத்து கும்பராசி. மனைவி உடன் பிறந்தோரால் பண விரயம். செய்யும் தொழிலில் கஷ்டப்படுறதுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடைக்கிறதில்ல. கணவன் மனைவி மத்தியில் கொஞ்சம் ஆர்கியூமெண்ட், வாக்குவாதம் உண்டாகிறது. வெளியூர் பிரயாணங்களை ஒத்தி வைப்பது தவிர்ப்பது நல்லது. தெய்வ பக்தியில் மனதை செலுத்துங்கள். அடுத்து மீனராசி. நண்பர்கள் விரோதிகள் ரெண்டு பேராலையுமே உங்களுக்கு நன்மையும் உதவியும் கிடைக்கின்றது. எடுத்த காரியங்கள் எல்லாம் ஓரளவு கைகூடி வருகின்றன. உத்தியோகத்தில் பிரச்சனை ஒன்றும் இல்லை. பொருள் சேர்க்கை உண்டாகிறது. வெளிநாட்டு பிரயாண வாய்ப்புகள் அதிகம். அது வந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளுங்கள். மனைவி மக்களால் மகிழ்ச்சியே. எதிர்பாராத வகையில் நிலப்புலன்கள் வர வாய்ப்புள்ளது. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். உங்கள் பால்.